என் தங்கப்பிள்ளையே, நீ அதிர்ஷ்டசாலியாக இருப்பாயானால் நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் தாயானவள் என் வாக்கினை நிச்சயமாக கேட்டு விடுவாய் என் தங்கமே. ஏனென்றால் இது உன் தாயானவள் என்னுடைய சாதாரண வாக்கல்ல. இந்த வராகியினுடைய அதிசக்தி வாய்ந்த வாக்கு, உன்னுடைய வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடிய வாக்கு. என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற ஒரு மிக பெரிய விஷயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய வாக்கு. என் தங்கமே, நிச்சயமாக இன்று இந்த அம்மா உன்னுடைய மனதில் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்காமல் செல்ல மாட்டேன். என் குழந்தை, எத்தனை நாள்தான் மனதிற்குள் எதையோ ஒன்றை சுமந்து கொண்டு காயப்பட்டு கொண்டே இருப்பாய்? எல்லாவற்றிற்குமே ஒரு முடிவு கிடைக்க வேண்டுமல்லவா? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கோபங்களை தூண்டி உன்னை கொந்தளிக்கச் செய்து உன் வாயிலிருந்து பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் வர வைத்துவிட்டு உன்னையே குற்றவாளியாக அங்கே நிறுத்தி வைத்திருக்கின்ற அந்த உறவுகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய தண்டனை மிகவும் அதிகம். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் விட்டு அவர்களிடத்தில் ஒரு நிமிடம் நீ அமைதியாக நின்று பார். நிச்சயமாக அவர்களுக்கு அதுவே மிக பெரிய தண்டனையாக மாறும். என் தங்கமே, வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போ என்று அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். விட்டு கொடுத்து போனவர்கள் யாரும் வாழ்க்கையில் கெட்டு போனதில்லை என்பதை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆனாலும் அதில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதும் ஒரு எல்லை வரைதான். அது தொடர்ந்து கொண்டே இருக்குமானால் உனக்கும் உணர்வுகள் உண்டு என்பதனை அவர்கள் மறந்து விடுவார்கள். அதனால் எந்த அளவிற்கு அதை கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு மட்டும்தான் அது இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை பற்றி தவறான எண்ணங்களை கொண்ட மனிதர்களிடத்தில் நீ எவ்வளவுதான் உன்னை பற்றி நியாயப்படுத்தி பேசினாலும் அது அவர்களிடத்தில் ஒரு நாளும் எடுபடப் போவதில்லை என் தங்கமே. அதனால் இவர்களுக்கெல்லாம் உன்னை பற்றி விளக்கம் சொல்லி நீ உன் வாழ்க்கையில் எதையும் நிரூபிக்க தேவை கிடையாது என் தங்கமே. உன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துகின்ற உறவுகள் வாழ்க்கையில் தேவை என்று நீ அழுது புலம்புவதை விட ஆணவத்தோடு நெஞ்சை நிமிர்த்தி நீ நிற்க வேண்டும். என்ன தெரியுமா? இது போன்ற உறவுகள் எனக்கு தேவையில்லை என்று அந்த நேரத்தில் நீ சொல்ல வேண்டும். உனக்கு துரோகம் செய்தவர்களை ஒருபொழுதும் நீ பழிவாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அதற்கு நிச்சயமாக யார் உனக்கு துரோகங்களை செய்தார்களோ, யாருக்காக செய்தார்களோ அவர்களே அவர்களுக்கு அதனை சரியாகவும் தரமானதாகவும் செய்து கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. உதவி செய்வதில் எந்த தவறும் கிடையாது. உனக்கென்று கொஞ்சம் வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய். ஏனென்றால் உனக்கு ஒரு உதவி தேவைப்படும் பொழுது யாரிடமாவது நின்று கொண்டிருப்பாயானால் அவர்கள் நிச்சயமாக உனக்கு அந்த உதவியினை செய்ய போவது கிடையாது. எல்லோரை பற்றியும் நன்கு நீ புரிந்து கொண்டிருப்பாய். ஒவ்வொருனுடைய எண்ணங்களை பற்றியும் நீ தெரிந்து கொண்டிருப்பாய். உனக்கு ஒரு தேவை ஏற்படும் பொழுது உன்னிடத்தில் உதவிகளை நன்றாக பெற்றவர்கள் கூட எட்டி கூட உன்னை பார்க்க மாட்டார்கள். வாழ்க்கையில் யாருக்கு வேண்டுமானாலும் சிலவற்றை புரிய வைத்து விடலாம். ஆனால் தான் சொல்வதுதான் சரி, தான் செய்வதுதான் சரி என்று நினைத்து பிடிவாதமாக இருப்பவர்களுக்கு ஒரு நாளும் புரிய வைக்கவும் முடியாது, அவர்களை திருத்தவும் முடியாது என் தங்கமே. அதனால் எல்லாவற்றையுமே புரிந்து கொண்டு வாழ்க்கையில் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு நீ இனிமேலாவது வாழ பழகு என் தங்கமே. கழுத்தை நெரிக்கின்ற அளவிற்கு துன்பம் வந்தாலும் யாரையுமே நீ ஒருபோதும் ஆறுதலுக்கு தேடாதே. அவர்களே ஒரு நாள் உன்னுடைய கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறுவார்கள் என்பதனை மறந்து விடாதே. அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா என் தங்கமே? யாரிடத்தில் ஆறுதலை தேடுகின்றாயோ அவர்கள்தான் நாளை உன்னுடைய ஆறுதலுக்கு மருந்தாகாமல் அதற்கு பதிலாக அந்த ஆறுதலையே உன்னுடைய பலவீனம் என்பதை எடுத்துக்கொண்டு
உனக்கு கெடுதலை செய்வார்கள் என்று அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் உனக்கு எந்த ஒரு பாடத்தையும் கற்றுத்தராமல் சென்றதே கிடையாது. எந்த உறவாக இருந்தாலும் சரி, அதில் சிறப்பாக நடிக்கின்றவர்கள் மற்றவர்களால் கொண்டாடப்படுகின்றார்கள். நடிக்க தெரியாதவர்கள் ஒதுக்கப்படுகின்றார்கள். இவ்வளவுதான் இன்றைய உறவுகள். உனக்கு நன்றாகவே புரிந்திருக்கும். யார் உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ அவர்கள் பழகி கொண்டிருப்பவர்கள் போலியானவர்கள் என்பது. உனக்கு தெரிந்த விஷயம் அவர்களுக்கு தெரியவில்லை. அதை பட்டு அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்று நினைத்து நீ ஒதுங்கிவிடு. ஏனென்றால் படாமல் புரிந்தால் அந்த பாடம் அவர்களுக்கு ஒரு நாளுமே நினைவில் இருக்காதல்லவா? என் தங்கமே, நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட துன்பங்களும் மனிதருக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு நாளும் அது வேடிக்கையாக இருந்தது கிடையாது. நான் எப்பொழுதுமே உனக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே செய்யாத விஷயங்கள் என்னவென்று அம்மா சொல்லவா? ஒரு பொழுதும் யாரையும் சிரித்து பேசி மயக்க வேண்டும் என்று நீ நினைத்தது கிடையாது. உன் மனதில் என்ன தோன்றுகின்றதோ அதை மட்டுமே நீ உண்மையாக பேசுவாய். அழுது புலம்பி எந்த ஒரு காரியத்தையும் சாதித்தது கிடையாது. பொய்யான விஷயங்களை பேசி யாரையுமே இதுவரை ஏமாற்றியது கிடையாது. உண்மையை சொல்வதற்கு ஒரு நாளும் என் குழந்தை நீ தயங்கியது கிடையாது. யார் முதுகுக்கு பின்னாலும் நின்று யாரையும் குத்தியது கிடையாது. முன்னுக்கு பின்னாக யாரிடமும் எந்த ஒரு வேடமும் போட்டது கிடையாது. கோபத்தால் மட்டுமே உன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். அதை புரிந்து கொள்ள தவறியவர்களுக்கு என் குழந்தை நீ எப்பொழுதுமே தவறாகத்தான் தெரிகின்றாய். என் தங்கமே, உன்னுடைய கோபத்தை தூண்டி அங்கே உன்னை நிச்சயமாக மற்றவர்கள் முன்னிலையில் கெட்டவனாக சித்தரிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களை எல்லாம் நீ நல்ல பாடத்தை புகட்டி உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ மறக்க தவறாதே. என் தங்கமே, எந்த உறவுக்கு நீ நல்லது நினைக்கின்றாயோ, எந்த உறவுக்கு நீ ஆறுதல் கொடுக்கின்றாயோ, அந்த உறவுதான் உனக்கு பின்னால் நின்று துரோகத்தை நினைக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லோர் வாழ்க்கையிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் நடிப்பு, கொஞ்சம் சாமர்த்தியம், நிறைய பொய், கொஞ்சமாக உண்மை, இப்படி எல்லாம் இருந்தால்தான் இந்த வாழ்க்கையில் இந்த சந்தோஷமாக மற்றவர்கள் முன்னிலையில் நல்ல பிள்ளையாக பேரெடுத்து வாழ முடியும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் இவையெல்லாம் ஒரு நாள் வெளிப்படும் பொழுது அவர்கள் வாழவே தகுதியற்றவர்கள் என்பதனை புரிந்து கொள்வார்கள். என் தங்கமே, எல்லோரும் கவனமாக நடித்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தை, நீயோ கவனிக்காதது போல நடித்து கொண்டிருக்கின்றாய். அவர்கள் நடிக்கிறார்கள் என்பதனை உணர்ந்து விட்டாய் அல்லவா? இது போதும், நீ இந்த வாழ்க்கையில் இனிமேல் பிழைத்து கொள்வாய். என் தங்கமே, பசுவை போல சாந்தமாக இருக்கத்தான் உனக்கும் ஆசை. ஆனால் நரிகளுக்கு மத்தியில் அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அதையெல்லாம் உணர்கின்ற நேரத்தில் உன்னால் கர்ஜனை செய்யாமல் இருக்க முடியவில்லை. சிங்கத்தை போல உன்னால் மாறாமல் இருக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு அங்கே சூழ்ச்சிகளும் ஏமாற்றங்களும் பொய்களும் புரட்டுகளும் உன்னை சுற்றி நடக்கின்றது. என் தங்கமே, அன்று வாழ்க்கையில் நடந்தது எல்லாவற்றையும் மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருக்காமல் இன்று கஷ்டங்களை கொடுப்பவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்து நீ உன் வாழ்க்கையில் இருந்து அவர்களை விலக்கி வை. என் குழந்தையே, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். சரியாக தகப்பனோ, சரியான கணவனோ, அல்லது சரியான மனைவியோ, அல்லது சரியான தாயோ, அமையாத எந்த ஒரு வாழ்க்கையும் நிச்சயமாக ஓட்டை விழுந்த படகை போன்றது. கரை சேரவும் முடியாது, அதில் பயணிக்கவும் முடியாது. பலன் இல்லாத படகு போலத்தான் அது தத்தளித்து கொண்டிருக்கும். அதனால் என் குழந்தை, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எல்லோரையும் நம்பி வாழாமல் நம் வாழ்க்கையில் நாம் மட்டும்தான் இருக்கிறோம், அதை சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும். நிச்சயமாக அப்படி நீ நினைப்பாயானால் எந்த குடும்பத்திலும் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் வராது. ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பம் சந்தோஷமாக வாழும்.
என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.